ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பற்றி தான் கைஸ் பேச போகிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஃபஸ்ட்டு விஷயம், முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருகோகர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் பிறக்கிறாங்க. புதுக்கோட்டை சிட்டியோடைய சென்ட்ரல் பார்ட்டில் தான் இந்த திருகோகர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் 1886 வருஷம் ஜூலை 30 முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் பிறக்கிறாங்க. 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1886 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறக்கிறாங்க. ஐஎன்சிக்கு இவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். 1885 ஐஎன்சி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 1886 வருஷம் ஜூலை 30 இந்த முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருகோகர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா பெயர் நாராயணசாமி, அம்மா பெயர் சந்திராம்பாள். அப்பா ஒரு பிராமணர், அம்மா ஒரு இசைவேளர். ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிச்சு கலப்பு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. எதுக்காக இந்த டேட்டாவை சொல்றேன்னா, அந்த காலகட்டத்திலேயே கலப்பு திருமணம் செஞ்சு ஒரு முற்போக்கு சமுதாயமா ஒரு முற்போக்குவாதியா இருந்திருக்கிறாங்க. அதுக்காக தான் கைஸ் இந்த டேட்டாவை சொல்றேன். அடுத்து இந்த அம்மையார் ஆரம்ப காலகட்டத்தில் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்கிறாங்க. திண்ணைப்பள்ளி அப்படின்னா என்னன்னா, அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்க மாதிரி பெருசாக ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது. ஆசிரியர் இருப்பாங்க, ஆசிரியருடைய வீட்டில் திண்ணை இருக்கும். இந்த திண்ணையில் போயிட்டு உட்காந்துட்டு அந்த காலத்தில் இருந்த சின்ன குழந்தைங்களாம் போயிட்டு உட்காந்துட்டு படிப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் திண்ணைப்பள்ளியில் படிச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த பிற்போக்குவாதிகள் ஒரு சில பேர் இவங்க மன்னர் கல்லூரியில் சேர்ந்து படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. இவங்களுக்கு அங்கே சீட்டு தரல. இதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அங்கே இருக்கக்கூடிய மன்னர் அணுகிறாங்க. அன்னைக்கு புதுக்கோட்டையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது மார்த்தாண்டவ பைரவ தொண்டைமான். இந்த மன்னர் அணுகிறாங்க. இந்த மன்னர் அணுகி, நான் இந்த மாதிரி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன், எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க கேட்டதுனால அவர் ஒரு முற்போக்குவாதி, மார்த்தாண்டவ பைரவ தொண்டைமான் ஒரு முற்போக்குவாதி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அம்மையார் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துறாரு. எனவே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் காலேஜில் சேர்ந்து படிக்கிறாங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மன்னர் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்களுடைய அம்மா சந்திராம்பாள் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அதனால 1907 வருஷம் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷம் படிக்கிறாங்க. 1912 வருஷம் கோல்டு மெடலிஸ்டா வெளியில வராங்க கைஸ். ஒரு கோல்டு மெடலிஸ்டா வெளியில வராங்க. அந்த காலகட்டத்திலேயே இத்தனை பிற்போக்குவாதிகளுக்கு மத்தியில 1907 வருஷம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து 5 வருஷம் விடாம படிச்சு 1912 வருஷம் ஒரு கோல்டு மெடலிஸ்டா வெளியில வராங்கன்னா எந்த அளவுக்கு சிறப்பாக படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கைஸ். இதுக்கப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. 1914 வருஷம் ஏப்ரல் 9 இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சுந்தரம் ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை, ஒரு முற்போக்குவாதியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுவும் கலப்பு திருமணம் தான் கைஸ். அந்த காலகட்டத்திலேயே கலப்பு திருமணம் செஞ்சு ஒரு முற்போக்கான சமுதாயத்துக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1923 வருஷம் இவங்களுடைய சகோதரி புற்றுநோயால இறந்து போறாங்க. இவங்க புற்றுநோயால இறந்து போறதுனால டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாருக்கு கேன்சர் பத்தி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆசை வருது. இவங்க 1925 வருஷம் லண்டன் போயிட்டு அங்க கேன்சர் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிக்கிறாங்க. இங்கிலாந்துல லண்டன்ல இருக்கக்கூடிய கேன்சர் இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சென்னை வராங்க. சென்னை எக்மோர்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரா வேலை பார்க்குறாங்க. இதனுடைய நீட்சியா தான் அடையார்ல கேன்சர் ஹாஸ்பிட்டல் தொடங்குறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அடையார்ல இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நிறுவனம் தான் கைஸ். 1952 வருஷம் பண்டிட் ஜவஹர்லால் நேருவை கூட்டிட்டு அடிக்கல் நாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை 1954 முடிச்சு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான கேன்சர் பேஷண்ட்ஸ் இதனால பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான பேர், எத்தனை லட்சக்கணக்கான பேர் இத்தனை வருஷமா பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் இத்தனை வருஷமா அந்த கேன்சர் இன்ஸ்டியூட் மூலமா, அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் மூலமா பலன் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் சமூக பணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. ஆசிரியர்களுடைய ஊதிய உயர்வு போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழிசை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் மூலமா தமிழனுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்திரீ தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழை பெண்கள் முன்னேற்றத்திற்காக நடத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 1926 வருஷம் எம்எல்சி ஆயிருக்காங்க கைஸ். எம்எல்சி அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ராஜ்யசபா மாதிரி. இன்னைக்கு லோக்சபா எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம சட்டமன்றம் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவில் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருந்துட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது கைஸ். சட்ட மேலவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இந்த சட்ட மேலவை உறுப்பினராக 1926 வருஷம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிருக்காங்க.
1926 இருந்து 1930 வரைக்கும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு ஒரு நாமினேட்டட் மெம்பர் கைஸ், எலெக்டட் மெம்பர் கிடையாது, ஒரு நாமினேட்டட் மெம்பர். அதோடு சேர்த்து ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்பர்சனாகவும் இருந்திருக்காங்க, சபாநாயகராக இருந்திருக்காங்க, துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க. சபாநாயகர் கிடையாது, துணை சபாநாயகராக இருந்திருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் துணை சபாநாயகர் இந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் கைஸ். இவங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவை எடுத்து வந்திருக்காங்க கைஸ். தேவதாசி முறை அப்படின்னா என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, புட்டுக்கட்டும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க, தேவதாசி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 வயசு குழந்தை இருக்குது அல்லது 10 வயசு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அது ஒரு முருகன் கோயில்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய முருகனை திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் அர்த்தம். அந்த குழந்தை வாழ்நாள் முழுக்க அங்கே தான் இருக்கணும். 80 வயசு வரைக்கும், தன்னுடைய இறப்பு வரைக்கும் அந்த கோயிலில் தான் இருக்கணும். அந்த கோயில் நிர்வாகிகள் தான் இந்த குழந்தைக்கு, இங்கே இப்படி இருக்கக்கூடிய தேவதாசி பெண்களுக்கு சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே பணம் கொடுப்பாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த புட்டுக்கட்டும் வழக்க முறையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, செக்ஸுவல் அபியூஸ் அதிகமாக நடந்திருக்கு கைஸ். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கோயிலில் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்படி வரக்கூடிய தேவதாசி பெண்களை பாலியல் வன்கொடுமை நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 1900 காலகட்டத்தில் இருந்தது. இது எப்படியாவது ஒழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் 1927 வருஷம் நவம்பர் 5ஆம் தேதி எடுத்து வந்திருக்காங்க. இவங்க கொண்டு வந்தது மசோதா தான் கொண்டு வந்திருக்காங்க, இது சட்டமா மாறல. அந்த காலகட்டத்தில் 1927 வருஷம் ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு கைஸ். சட்ட மேலவையிலே நிறைய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. சத்தியமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மெம்பர் எந்திரிச்சு இது வந்துட்டு ஆகம விதிகளுக்கு எதிரானது, இந்துக்களின் விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஒரு சட்டத்துக்கு அகெயின்ஸ்டா நிறைய பேர் இருந்ததுனால இந்த ஒரு சட்டத்தை அமுல்படுத்த முடியல கைஸ். இது ஒரு மசோதாவே இருந்துருச்சு. இந்த சட்டத்துக்கு அந்த அம்மா என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, பெண்களை இந்து கோயிலுக்கு அர்ப்பணிப்பதை தடுக்கும் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா எடுத்து வந்திருக்காங்க. இந்த மசோதா தான் ஃபெயில் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இது எப்போ சட்டமாக மாறிச்சு அப்படின்னா, 1947 வருஷம் சுதந்திர இந்தியாவின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி, விவசாயிகளின் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லுவாங்க. இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கட்டும் வழக்க முறையை, இந்த தேவதாசி வழக்க முறையை அபாலிஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த சட்டத்தை மீறினாங்க அப்படின்னா 5 வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு கைஸ். இதுக்கப்புறம் நிறைய கான்ஃபரன்ஸ்ல கலந்துருக்காங்க. உலக அளவில் நடக்கக்கூடிய பெண்களின் வளர்ச்சிக்காக நடக்கக்கூடிய மாநாட்டில் இவங்க நிறைய மாநாட்டில் கலந்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 1926 வருஷம் பாரிஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துருக்காங்க. இதுக்கப்புறம் 1930 வருஷம் புனே கான்ஃபரன்ஸ்ல கலந்துருக்காங்க. ஆல் இண்டியா விமன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற பேர்ல புனேல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இதுக்கு தலைமை தாங்கி நடத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1931 காலகட்டத்தில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்துருக்காங்க. இந்திய பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 1933 காலகட்டத்தில் சிகாகோல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோல ஒரு மாநாடு நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு சமூக சீர்திருத்தம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 1930 காலகட்டத்தில் பதவி விலகிறாங்க கைஸ். எம்எல்சியா இருந்து பதவி விலகிறாங்க. எதுக்காக பதவி விலகிறாங்க அப்படின்னா, காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சு. காந்தி 1930 காலகட்டத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டாரு. எதுக்காக அவர் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்டாரு? உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னா என்னன்னா, ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவில் உப்பு எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவில் எவ்வளோ நீளமான, எவ்வளோ பெரிய கடற்கரை இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய கடற்கரை வளத்தை கொண்ட நாடு நம்மளுடைய இந்தியா. நம்மளுடைய நாட்டில் நாம இந்தியர்கள் உப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காத்துக்கு அப்புறம் தண்ணிக்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு அதிக தேவை உப்பு தான். எங்களுடைய நாட்டில் நாங்கள் உப்பு எடுக்கலன்னா நாங்கள் உப்புக்கு வேற எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க பதில் சொல்லியிருக்காங்க, இங்கிலாந்துலேருந்து உங்களுக்கு உப்பு வரும், இங்கிலாந்துலேருந்து நாங்கள் உப்பு எடுத்துட்டு வந்து உங்களுக்கு விற்போம், அது மட்டும் இல்லாமல் அதிக வரி போட்டு விற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிக வரி வச்சு நமக்கு உப்பு வித்துருக்காங்க. இது நம்ம இந்தியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு. காந்தி ரொம்பவே கோவப்பட்டிருக்கிறாரு. இதனால 1930 வருஷம் மார்ச் 12ஆம் தேதி உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்றாரு. குஜராத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்தில் கிளம்பி தண்டிக்கு வந்திருக்கிறாரு. தண்டி அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர பகுதி. இந்த பகுதிக்கு வந்து உப்பு காய்ச்சிருக்கிறாரு. அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு நடந்திருக்கிறார். மொத்தம் 240 மைல், 24 நாள், மார்ச் 12 ஆரம்பிச்சு ஏப்ரல் 5 வரைக்கும் 24 நாள் 240 மைல் நடந்திருக்காரு கைஸ். தண்டிக்கு வந்து அங்க கடல்ல உப்பு காய்ச்சிருக்கிறாரு, உப்பு எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சு எம்எல்சி பதவியிலேருந்து விலகிடுறாங்க. ஸோ எதுக்காக பதவி விலகிறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சு விலகிறாங்க கைஸ். எனக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்யறது பிடிக்கல, நான் காந்திக்கு ஆதரவு செய்கிறேன், எனவே நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதே காலகட்டத்தில் 1930 காலகட்டத்தில் சாந்தோம்ல ஒரு அவை இல்லம் நிறுவுறாங்க கைஸ். சாந்தோம்ல, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய சாந்தோம்ல
ஒரு அவை இல்லம் நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் இதை அடையாருக்கு சேஞ்ச் பண்ணி அடையாறுல இந்த அவை இல்லம் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பெண்களின் முன்னேற்றத்துக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக, பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அவை இல்லத்தை நிறுவி வச்சிருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் 1954 வருஷம் மாநில சமூக நல ஆலோசனை குழுவுக்கு தலைவராக இருக்கிறாங்க. மெட்ராஸ் சோஷியல் வெல்ஃபேர் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தலைவர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் 1956 வருஷம் பத்மபூஷன் அவார்ட் இவங்களுக்கு தராங்க. இதுக்கப்புறம் 1968 ஜூலை 22 82வது வயசுல, இவங்களுடைய 82வது வயசுல இவங்க இறந்துடுறாங்க கைஸ். 2019 இவங்களுடைய புகழை சிறப்பிக்கிற விதமா ஜூலை 30 ஹாஸ்பிட்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் எதுன்னா, அடையாறுல இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் தான் கைஸ். இதை ஃபார்ம் பண்ணது இவங்க அப்படிங்கறத நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் இதனால பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான கேன்சர் வந்த நோயாளிகள் இந்த ஹாஸ்பிட்டல் மூலமா பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. உள்ளபடியே எனக்கு இவங்க செஞ்ச சாதனையிலே இந்த சாதனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த சாதனை பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்க முத்துலட்சுமி ரெட்டியை பத்தி தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் அதையும் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.